ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வெள்ளிக்கிழமையோட டே அண்ட் லைஃப் தான். நம்ம இன்றைக்கி அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக. வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, கதை பேசிகிட்டே கிடந்தாச்சு. காலையில் ஒரு 7 மணி தான் இருக்கும். பட் எனக்கு முன்னாடியே எல்லாருமே எழுந்திரிச்சிட்டு ஒரு குட்டி குட்டி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. என் செல்லம்மையை கூட ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தான். அக்கா பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருந்தா. சரி நம்மளே ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு வெளியில் வீடு வாசல் எல்லாத்தையுமே கூட்டியாச்சு. செல்வா மட்டும் தூங்கிட்டு இருந்தான். சரி அவன் மட்டும் எதுக்கு தூங்குறான் அப்படின்னு நானே என் செல்லம்மைன்னு போய் அவனை அடித்து எழுப்பிட்டு இருந்தான். அவனே எழுந்திரிச்சு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பட் யாருக்குமே காலையில் பசிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் காலை சோத்தை கரெக்டாக முடிச்சிடணும்ல அப்படின்னு ஒரு பக்கம் இலைலாம் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அக்கா வீட்டு வேலையை முடிச்சுட்டு அங்கே சாப்பாடு பரிமாற போயிட்டாளா. அப்படி அவள் பின்னாடி நம்மளும் போய் வேலையாக பார்க்க போகிறோம். இல்லை, நம்ம சாப்பிட தான் வந்தோம். இங்கிட்டு காலை சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போதே மதியத்துக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடடட மட்டன் ஸ்மெல் அப்படி நமக்கு இழுத்துச்சு. எப்படின்னா காலை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே நைட்டு சாச்சு மதிய சாப்பாடு மோப்பம் முடிச்சது மாதிரி தான் இருந்தது. ஒரு பக்கம் மட்டன் அலசிட்டு இருந்தாங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையை வெண்பொங்கல், சாம்பார், அப்புறம் கேசரி. பட் கேசரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லாவே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பெட்ஷீட்லாம் வந்ததா. அதில் ஒரு ஆள் ரேட் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் எதுவுமே வாங்கலை. செல்வாவும் சாப்பிட்டு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தான். எங்கள் அக்கா ஊருக்கு அந்த கம்மா ஊருன்னு நல்ல தண்ணி செம்மையாக இருந்தது. நல்லா 1 ஹவராவது செம்மையாக குளிச்சாச்சு. நல்லா ஜாலியாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கம்மாயில் குளிச்சு. அப்படியே குளிச்சுட்டு நம்மளே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று மேரேஜுக்கு நான் ஆல்ரெடி சாரீ கட்டியிருந்தேன். அதனால் செல்வா இன்றைக்கி இந்த கவுனே போடு பாப்பா, சாரீ கட்டாத அப்படின்னு சொன்னால் அதனால அதான் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு முன்னாடி என் செல்லமையனும் செல்லப்பிரசனும் கிளம்பி ரெடியாக இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப கிழகாவும் க்யூட்டாகவும் இருந்த மாதிரி எனக்கு. நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது என் பெரியக்கா வந்துட்டா. என் பெரியக்கா வந்துட்டாலே போதும், செம்ம ஜாலியாக இருக்கும். நல்லா சிரிச்சுட்டே இருப்பாள். அப்புறம் நம்மளும் ரிசப்ஷனில் போய் பன்னீர்லாம் தொளிச்சாங்களா, வாங்கிட்டு சந்தனம்லாம் வச்சு விட்டாங்க. அதை வாங்கிட்டு நல்லா இருக்குப்பா இப்படி ஒரு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இருந்தேன். ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். பட் என்னால் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ட்ரெஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு. உண்மையாக ரொம்ப நன்றி. எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா சென்னை குரோம்பட் சரவணா ஸ்டோர் தான். 1750 ரூபா. ஆமாம், அங்கே ரேட்டே குறைக்க மாட்டாங்களோ அதே ரேட்டு போட்டு தான் வாங்கினேன். பட் இது ஏன்டா வாங்கினேன் அப்படின்னு இதுவரை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டோன் அநியாயத்துக்கு கொட்டுது. ஃபைனலாக எல்லாருமே கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி வந்து ரிசப்ஷன். ஆமாம், என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். நான் நேற்று அக்காவோட கொழுந்தனுக்கு மேரேஜில் என்னோட சின்ன மச்சானுக்கு இன்றைக்கி ரிசப்ஷன். நேற்று பொண்ணு வழக்கப்படி கல்யாணம் வச்சுட்டு இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டில் ரிசப்ஷன் வச்சோம். அதுக்கு தான் எல்லாருமே கிளம்பிட்டோம். பட் நாங்கள் தான் சோக்கா கிளம்புன மாதிரி இருந்தது. எல்லோரும் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கல, நாங்கள் என்னென்ன கூத்து பண்ணுறோம் அப்படின்னு எங்களே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம எங்கேயாவது ஸ்பெஷலாக கிளம்பிட்டா வளைச்சி ஃபோட்டோ வீடியோ தானே இருப்போம். எல்லாம் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்துட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் எல்லாருக்குமே ஜாலியாகிடுச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா வரல. அண்ணன் ஃபோட்டோ ஸ்டுடியோ தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஃபங்க்ஷனெல்லாம் வேறு இடத்துக்கு ஃபோட்டோ எடுக்க போயிட்டானா, அதனால் அண்ணனும் வரல. அப்பா நம்ம வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளைக்கு மச்சானுக்கு மோதிரம் போட்டாங்க. அப்பா அதுவுமே மோதிரம் போட்டாச்சு. அம்மா வந்திருந்துருக்கலாம். பட் அம்மாவுக்கு இந்த ட்ராவல்லாம் செட் ஆகாது. சரி அப்பாவோட சேர்ந்து நம்ம மொய் தான். பட் இருந்தாலும் அப்பா மோதிரம் போட்டதோடு அவங்களோடய சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்கா, பெரியக்கா, மச்சான், செல்வா எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்தாங்க. அக்கா ஃபேமிலி தனியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை தனியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பொண்ணு மாப்பிள்ளையை ஃபுல்லாக ஒரு ஓரம் கட்டிட்டு அக்கா எல்லாருமே தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் செல்வா எப்போவுமே ஒரு தனியாக ஃபோட்டோ எடுப்போம். பட் இன்றைக்கி என்னென்னு தெரியல, நம்ம ஃபோட்டோ ஏன் எடுக்கலன்னு எனக்கே தெரியல. நாங்கள் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்துட்டோம். சரி அந்த கம்மாக்கரை சைடு நல்லா இருக்குமா, அங்கே போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை விட்டு வெளியில் கம்மாக்கிட்ட தான் நான், அக்கா, பெரியக்கா எல்லாருமே வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். எப்போ பாரு ஃபோட்டோ அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு ஃபோட்டோ பைத்தியம். அதனால் நாங்கள் எங்கிட்ட இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே சின்னண்ணனும் அத்தாச்சி வந்திருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு கல்யாண நாள், இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அத்தாச்சி, என் அண்ணா, இது என்னோட சின்னம்மா, அக்கா, செல்வா எல்லாருக்குமே நல்ல பயங்கரமான பசி. பட் எங்கள் சித்திக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சித்தி இந்தா வரேன் அந்த வரேன்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தது. சித்தியை விட்டுட்டு சாப்பிட மனசு இல்லை. ஏன்னா அப்புறம் வந்துருச்சுன்னா வச்சு அவங்க கூட நம்ம சேர்த்து சாப்பிடணும். அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் சித்தி வந்திருந்தாங்க. வந்ததுமே அப்படியே சாப்பாட்டில் போய் உட்காந்தாச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எங்கள் அக்கா ஒரு சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இலை விரிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு மனசு நிம்மதியாகவே இருந்தது. ஃபஸ்ட்டாக நம்மளோட ஃபேவரெட் அந்த மிளகா ஊறுவா, அதுக்கப்புறம் இந்த மொச்சப்பயிறு பட்டாணி எல்லாமே போட்டு வைப்பாங்களா அது, அதுக்கப்புறம் மட்டன், அதுக்கப்புறம் சிக்கன் 65, அப்புறம் நார்மலாக முட்டைக்கோசு, வேறு என்ன வச்சாங்க, மட்டன் வச்சிட்டாங்களா,
ஊறுகாய் வச்சுட்டாங்க. அப்புறம் எங்கடா சிக்கன் கிரேவியை காணாச்சு 65 காணா அங்கிட்டு மூலையில் இருக்குது. ஆனால் என்னமோ தெரியல, எனக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து சின்ன பிள்ளையில் மாங்காய் வச்சுடி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து வெங்காய ரைத்தா வைப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ அதெல்லாம் விட்டாச்சு, வைக்கிறதில்ல. இதுதான் பட் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் நம்மளோட அந்த மட்டன் கெட்டி குழம்பு தான். சித்தி எல்லாருமே சேர்ந்து நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ரிசப்ஷன் பொண்ணு வீட்டு சைடு சீர் இன்றைக்கி தான் கொண்டு வந்தாங்க. சீர்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களா, நம்ம நல்லா சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு மொய் எழுதிடும்ல அப்படி சொல்லிட்டு நாங்களும் மொய் எழுதிட்டு அத்தை சித்தி எல்லாருமே சேர்த்து நானே தனித்தனியாக எல்லாருமே மொய் எழுதியாச்சு. அப்புறம் வெத்தலை, எனக்கு நமக்கு இந்த வெத்தலை பாக்கு அதெல்லாம் செட் ஆகாது, அப்படி கிறுகிறுன்னு தலை சுற்றிட்டு வந்துடும். பட் இருந்தாலும் சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஏதாவது குடிக்கணும்ல, அதனால் பவுண்டா யாரும் குடிக்காதீங்க அப்படி சொல்லுவீங்க. பட் எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் குடிக்கலாம். ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் நம்ம பவுண்டா குடிக்கல. பவுண்டா இல்லைன்னா கோழி சோடா தான் குடிப்பேன். கோழி சோடா எங்கள் ஊர் சைடு அவ்வளோவா கிடைக்குது, அதனால் பவுண்டா மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் எல்லாருமே வருஷத்துக்கு 2-3 டைம் தான் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. எங்கள் சித்தி எல்லாருமே, எங்கள் சித்தி என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்னே சொல்லலாம். எங்கள் சின்னப்பாவோட ஒய்ஃப் இவங்க. அது மீட் பண்ணுறோம், அப்படிலாம் கதை பேசிகிட்டே தானே இருப்போம். கூட்டமாக சேர் போட்டு கதை தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் ஏதோ பாய்த்தல் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு காசு கொடுக்கணும் ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு. சரி ஓகே, அப்படியே நைட்டுக்கு ஒரு பக்கம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. காலையிலேருந்து கரண்டே இல்லை, ஆனால் வெளியிலேயே சுற்றிக்கிட்டு இருந்ததுனால தெரியல. பட் நைட் டைமில் வந்து கரண்ட் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஃபோனில் சார்ஜும் இல்லையா, வந்ததுமே ஃபஸ்ட்டாக ஃபோனை சார்ஜ் போட்டு மொய் கணக்கெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா. சரி நம்மளே போய் பேடிக்கு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என்ன, பொண்ணு கொண்டு வந்த சீர் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருந்தது. அதெல்லாம் எடுத்து ஒன் சைடு வச்சோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு எல்லாமே அது ஒரு பக்கம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து என்னோடய புருஷனுக்கு மைண்ட் செட்டு ஃபுல்லாக அந்த அதிரசம் முறுக்கில் தான் இருந்தது. அதை தான் எடுத்து ஓப்பன் பண்ணாமே ஓடி போய் அதிரசம் முறுக்கு தான் எடுத்து சாப்பிட்டேன். எனக்கு அதிரசமே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிரசம் ரொம்ப கல் மாதிரி இருந்தது. பட் முறுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. முறுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு குடலாம் இந்த குடை எனக்கு ரொம்ப என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இதுலேயும் ஒரு குட்டி வீடியோ எடுத்துகிட்டு இங்கே நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். உடனே எங்கடா ஒரே காய்ச்சி மூச்சுன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. எங்கடா சவுண்டு கேட்குன்னு பார்த்தா சர்ச்சில் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வச்சு என்னமோ பண்ணி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்கய்யா. எனக்கு ஏன் கவனம் ஃபுல்லாக இந்த ரோசி புள்ள வீரா மேலே தான் இருந்தது. ஆமாம், இது ரோசியோட புள்ள, அக்கா வீட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். பகல் ஃபுல்லாக எலும்பை குடிச்சிட்டு நைட்டு வந்து தெர்மாமீட்டரை கடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கவர் ஃபுல்லாக ஏதோ பண்ணி அதுக்குள்ளே ஏதோ வச்சு கொடுத்தாங்க. ஆனால் அதில் மேரிகோல்டு பிஸ்கட்டா, ஆமாம் அதான் இருந்தது. செகண்டு வந்து குடத்துக்குள்ள ரிங் போட்டு எடுத்தாங்க. நல்ல அகலமான பானையாக இருக்கவும் பொண்ணு உடனே எடுத்துட்டா. இருந்தாலும் யாரும் ஒத்துக்கலை, ஒரே பயங்கர சண்டை. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பானையில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி ரிங் போட்டு உடனே ரிங் எடுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு கல்லெலாம் போட்டு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. குடம் கொஞ்சம் சின்னதாக இருந்தது, அதனால் பொண்ணு எந்திரிச்சு நின்று தான் ரிங் தேடிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து பொண்ணு தான் இந்த டைம் ரிங்கே எடுத்தாங்க. ஆனாலும் அது யாருக்கனாலையும் ஒத்துக்க முடியல. மாப்பிள்ளை தான் ஏன் விட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, ஹிந்து தான் முன்னாடியே இது பண்ணி எடுத்துட்டா. பட் கல்லெல்லாம் கையில் கீறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரிங் வந்து அக்காட்ட தான், அக்கா ஃபஸ்ட்டு எடுத்து கொடுங்க எரிங்க அப்படின்னு எடுத்து மாட்டிக்கிட்டா. அதை முடிச்சு விட்டு எல்லாத்தையுமே பேசிட்டு இதை ஃபுல்லாக எங்கள் அத்தாச்சி தான். திருப்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே எங்கள் மச்சானோட மல்லு கட்டிகிட்டு இருந்தாங்க. சண்டை இல்லை, இவங்க 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு கீழே சாய்க்கிறது அப்படின்னு ஒரு ஃபைட், குட்டி ஃபைட்டு. பட் அது வந்து செம்ம ஃபன்னாகவே இருந்தது. இது நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுயா. அதில் யாருன்னு பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எங்கள் சோம்பேறி மச்சான் தான் தோத்தார், அந்த அண்ணன் ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஆமாம் அடுத்து நைட்டு சோறு போனோம்ல, இந்த குடல் ஆட்டுக்குடல் தலை அதுதான் இது பண்ணி நைட்டு கொடுத்தாங்க. நைட்டு நல்லா சுட ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அக்கா ஊரில் வந்து எல்லாருமே சண்டை போட்டாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, இந்த மேரேஜ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து நின்று வேலை எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்லேருந்து எல்லாமே முடிச்சு விட்ருவாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, அக்கா, நான், மச்சான், சின்ன அக்கா, பெரிய அக்கா எல்லாருமே உட்காந்து கதை பேசிகிட்டே இருப்போம். ஏன்னா இன்றைக்கி நைட் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாளைக்கு காலையில் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவோம்ல, அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக பேசிட்டு எப்போ தூக்கம் வருதுதோ அப்போ தான் தூங்குவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.